ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து அசிங்கப்படுத்திட்டாருங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா முன்னாடி என் அக்காவும் என்னுடைய பொண்ணு தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மல்லியை வந்து அந்த இடத்துல வந்து தலைகுனியை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இதை பார்த்து இந்த ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டாங்க. பார்த்தீங்களா, அதை வந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மாவில் வந்து பார்த்துக்கிட்டு வந்து சும்மா வந்து இருப்பாங்களா சொல்லுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க அவங்களுக்கு வந்து பதிலடி குடிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை வந்து நல்லா வந்து விஜய் ஓட்டினப்போ நல்ல வாயில் வந்து தின்னு நல்லா மென்னுட்டு பார்த்தீங்கன்னா விஜய் உனக்காக அவங்க அக்கா வந்து பாசத்தோடு வந்து உனக்கு பிடிச்ச கிஃப்டை வந்து வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்டை வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நம்முடைய மல்லி வந்து வாங்கிட்டு வந்தால் அந்த ரிங்கு வந்து இருக்குங்க. அதை சின்னதாக வந்து பார்சல் பண்ணி அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிஃப்ட் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா சேம் கலர் பேப்பரால் வந்து சுத்தப்பட்டு இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து கிஃப்ட்டை வந்து கொடுக்குறப்ப நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து அந்த கிஃப்ட்டை வந்து பிடுங்கிடுறாங்க. விஜய்க்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் தம்பி தான் வந்து உங்கள் மேலே அன்பு பாசம்லாம் வந்து அதிகமாக வச்சுருக்கேன்னு வந்து சொன்னார்ல, அதை வந்து டெஸ்ட் வைக்கிற விதமாக தான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகைட்ட இருந்து கிஃப்ட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கையிலே அந்த கையிலே மாற்றி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். ஏன்னா வந்து நம்முடைய மல்லியோட கிஃப்ட்டை தான் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து ஆட்டியை போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதை வந்து முறியடிக்கிற விதமாக தான் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து இந்த மாதிரி போட்டியை வந்து ஏற்படுத்துறாங்க. நம்ம மல்லி வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவங்களுக்கு சரியான பதிலடியா வந்து இருக்க போகுதுங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா வாயை பொழந்த மணிக்கு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மாற்றி வச்சு சும்மா ரெண்டு வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு விஜய் தம்பி உங்களுக்கு வந்து யாரை வந்து அதிகமாக பிடிக்குன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்து அது வந்து பொது வெளியில் நீங்கள் சொல்கிறது உங்கள் ஆள் மனசில் என்ன இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறத வந்து இந்த போட்டி நீங்கள் வந்து இந்த ரெண்டு கிஃப்டில் வந்து எது மல்லி வாங்குறது எது உங்கள் அக்கா வாங்கன்றத வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்து இருக்காங்க. எதுக்குங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இல்லை விஜய் தம்பி இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியும் பார்த்தீங்கன்னா டாடா இது வந்து நல்லா இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும், எது மல்லியம்மா வாங்குறது எது ராஜேஸ்வரி உங்கள் அக்கா வந்து வாங்கினதுன்றதோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி வாங்கினத்தில் மட்டும்தாங்க வந்து ரிங் இருந்துச்சு. இந்த ராஜேஸ்வரி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா சும்மா டம்மிங்க. அதனால தான் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணுறாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்முடைய மல்லி வாங்கி கொடுத்துருக்கிறத தான் வந்து எடுத்து நம்முடைய மல்லியை வந்து சந்தோஷப்படுத்த போகிறாரா, இல்லை ஒன்றுத்துக்கு உதவாத எம்டி பாக்ஸை வந்து எடுத்து நம்முடைய விஜய் வந்து அசிங்கப்பட போகிறாரா, இது வந்து யார் வாங்கி வச்சுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக் வந்து எழுங்க. நம்முடைய வெண்பாவுக்கு தெரியும் இந்த ரிங்கு வந்து நானும் மல்லியம்மாவும் தான் வந்து வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அந்த எம்டி பாக்ஸ் வந்து கொடுத்துன்றது வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சுன்னா ரொம்ப வந்து வருத்தப்படுவாருங்க. இதில் வந்து நம்முடைய மல்லி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதில் நம்ம அன்னபூர்ணி அம்மாவோட பங்கு வந்து சும்மா வேற லெவலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாத தேங்க்ஸ் ஃபார்